அண்மைச் செய்தி. நெல்லை பாப்பாக்குடியைச் சேர்ந்த மைதீன் என்பவரது வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் ஆனது நிகழ்ந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளினுடைய தொகுப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை பாப்பாக்குடியைச் சேர்ந்த மைதீன் என்பவரது வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியின் பதிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை பாப்பாக்குடியைச் சேர்ந்த மைதீன் என்பவரது வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சியானது அங்கு அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மைதீனை வெளியே வரச் சொல்லி வீட்டின் கதவை அரிவாளால் வெட்டிய கும்பல் அங்கிருந்து தப்பிச் செல்லும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தம் கேட்டு வெளியே வந்த பக்கத்து வீட்டுக்காரரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிய கும்பல். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைகிறார். முத்துப்பாண்டி, அந்த பகுதி இப்போ எப்படி இருக்கு? கள விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரகாஷ். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே உள்ள பள்ளக்கால் புதுக்குடியை சேர்ந்த மைதீன் என்பவர் அந்த மெயின் ரோட்டில் அவர் வசித்து வருகிறார். நேற்று ஒரு மர்ம கும்பல் பாத்தீங்கன்னா அவர் அந்த பள்ளக்கால் புதுக்குடியில் மைதீன் என்பவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு நபரை அவர் மைதீன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. மசூத் என்பவரிடம் கேட்டிருக்கிறாங்க. மைதீன் வீடு அவர் சொல்ல மறுத்ததால் அவருக்கு ஒரு அருவா வெட்டு விழுந்ததாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டுமல்ல, மைதீன் வீட்டுக்கு அந்த கும்பல் சென்று அங்குள்ள அவர் வீட்டுக்கு வெளியே கதவில் அருவாள் கொத்தி உள்ளனர். அது மட்டுமல்ல, அவர் வீட்டை விட்டு வெளியே வராத ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பெட்ரோல் குண்டு ஒன்று அவர் வீட்டு முன்பு வீசிவிட்டு அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அந்த பகுதியில் உள்ள அந்த சிசிடி காட்சிகளை வைத்து தற்போது வைரலாகி வருது. அது மட்டுமல்ல, காவல்துறை அந்த சிசிடி புட்டேஜை வைத்து விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறாங்க. அம்பாசமுத்திரம் துணை கண்காணிப்பர் சதீஷ்குமார் அந்த சிசிடி காட்சிகளை வைத்து மர்ம நபர்கள் அந்த பெட்ரோல் குண்டு வீசியதுக்கு காரணம் என்ன, முன் வகை எதுவும் உண்டா அல்லது வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா என்று மைதீனிடம் தற்போது விசாரணை போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு தற்போது போலீசார்கள் அங்கு குவிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த சம்பவத்தால் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா என்று போலீசார்கள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி.